இங்க ஜோதின்ற பொண்ணு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருப்பா. அந்த பொண்ணு எப்படியாச்சும் நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப்ல போகணுன்றதுக்காகவே அந்த காலேஜ்ல அந்த மேம் கிட்ட டியூஷனே ஜாயின் பண்ணிருப்பா. இப்ப அந்த மேமுமே ஜோதிக்கு தான் கண்டிப்பா இந்த விட ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதனால பக்கத்துல இருக்க பொண்ணுமே நீங்க கேட்டப்பலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கேன், ஆனா எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்லையான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தனியா கூட்டிட்டு போயிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி பேசியிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே திட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப அந்த மேமுமே ஓ அப்படியா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க. இதை காட்டின உடனே அந்த பொண்ணு பயந்துடுறா. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னோட படிப்பே அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றா. இப்ப அந்த மேமுமே நீ படிக்கணும், இங்க இருக்கணும்னு நினைச்சனா ஒழுங்கா நீ அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப மறுநாள் இந்த மேமுமே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேற ஒரு சாருமே வராரு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியோட ஃப்ரெண்டுமே கையை பிடிச்சி இருக்கிறாரு. இப்ப அந்த மேமுமே அவளை விட்டுரு, எதுக்காக நீ அவளை கூப்பிடுறேன்னு சொல்லும்போது உனக்கு தெரியாது இல்ல என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லும்போது சரி உடனே அங்க ஜோதி பக்கத்துல இருக்கிறதுனால நீ உடனே போ அவங்களை என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜோதியுமே எதுக்காக அவளை மட்டும் தனியா அனுப்புறீங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு தான் டவுட் இருந்துச்சு, அதனால தான் அவளை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போகவும் சொல்றாங்க அந்த மேம். இப்ப ஜோதிக்கு இங்க நடக்கிற விஷயம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறதுனால சரி நானுமே பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பின்னாடியே எழுந்து போறாங்க. இப்ப அவளுமே அவனோட ஃப்ரெண்ட் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறா. அப்ப பார்த்தா அவளோட ஃப்ரெண்டோட அழுகு குரல் கேக்குது. உடனே ஒரு ரூமோட கதவை ஓபன் பண்ணலான்னு போகும்போது அந்த மேமுமே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி வராங்க. இப்ப அந்த கதவை ஓபன் பண்ணி ஜோதியோட ஃப்ரெண்டுமே வெளியில வராங்க. இப்ப அவ அழுகிறத பார்த்த உடனே ஜோதிக்கும் என்னன்னு புரிஞ்சு போகுது. எப்படிமா உங்களால இப்படி எல்லாம் இருக்க முடியுது, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்க முடியுதுன்னு சொல்லி கேட்கறா. இப்ப அவங்களுமே இதனால வரைக்கும் உனக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சு, இதுக்கப்புறம் நான் உனக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்ன்ற அவசியமே இல்ல, இதுக்கப்புறம் நீ கரெக்டா என்னோட வழிக்கு வந்துருவ அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணுமே நீங்களும் அப்ப என்ன இப்படி யூஸ் பண்ணிருக்கீங்களா சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லாம உன்னோட வீடியோவும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜோதிக்குமே ரொம்பவே கஷ்டமாய் போகுது. இப்ப இந்த ஜோதியோட ஃப்ரெண்டுமே அழுதுகிட்டே வீட்டுக்கும் போறாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மாவுமே ஒழுங்கா எக்ஸாம்லாம் படிக்கிறியா இல்லையா, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் தெரியும், உங்க அண்ணனுமே எவ்வளவு பெரிய டாக்டர்னு தெரியும், நீ மட்டும் தான் இப்ப ஒழுங்கா படிக்கணும், அவங்க கிட்ட ஒழுங்கா டியூஷன் போ, ஒழுங்கா படி, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணு, என்ன நடந்தாலும் சரி நீ கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்றன்ற விஷயத்தையும் அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த பொண்ணுமே ரூம்குள்ள போய் அழறா. அது மட்டும் இல்லாம ஜோதிக்குமே கால் பண்றா, என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் இந்த விஷயத்தை, ஆனா என்னால சொல்ல முடியல, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா ஜோதியோ உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, உன்னோட ஃப்ரெண்டு தானே நானு, உனக்கு இப்படி நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பா ஏதாச்சும் ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணிருப்பேன், ஆனா நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. இப்ப தன்னோட ஃப்ரெண்டுக்கும் இப்படி நடந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப மனசை உடஞ்சி போய் தற்கொலையும் பண்ணிக்கிறா.